ஸோ ஏ இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் கைண்ட் பிளஸ் செகண்ட் கைண்ட், இங்கே மைனஸ் இருக்கனா அந்த மைனஸ் வந்துச்சு. ஓகே, now we are going to introduce ஒரு டூ கான்ஸ்டன்ட்ஸ். ஒன்று வந்து சிஎல், அதாவது வந்து டெல் எல். டெல் எல் வந்து பேஸ் ஃபேக்டர், டெல் எல் வந்து பேஸ் ஃபேக்டர், சிஎல் வந்து ஒன் கான்ஸ்டன்ட். இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஏஎல் ஈக்குவல் டு சிஎல் காஸ் டெல் எல்னு வச்சுக்கோங்க, பிஎல் ஈக்குவல் டு மைனஸ் சிஎல் சைன் டெல் எல்னு வச்சுக்கோங்க. இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் சிஎல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎல் ஸ்கொயர் பிளஸ் பிஎல் ஸ்கொயர். இதை இதில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் tan del L equal to minus B1 by A1. So del L equal to tan inverse BL by AL. So இது வந்து ஒரு phase factor. இந்த CL பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து phase factor, இது magnitude. Okay, so we are going to introduce. We are going to substitute in this equation. இப்போ AL பதிலா எதை போடலாம்? CL cos del L போடலாம். BL பதிலா CL minus CL sin del L போடலாம். So CL in terms of CL cos del L போட்டாச்சு. இதை வந்து மைனஸ் போட்டு எப்பவும் மைனஸ் இருக்குல்ல, அதனால இது வந்து பிளஸ்ஸா மாறி. ஓகே, ஸோ இப்போ வந்து இது நியூமன் ஃபங்க்ஷனா இந்த மாதிரி இருக்கு, இது வந்து என்னது பெசல் ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ இது பெசல் ஃபங்க்ஷன், இது நியூமன் ஃபங்க்ஷன். இப்போ when r tends to infinity, இது எல்லாமே அசிம்ப்டோட்டிக் தான், சரியா? அசிம்ப்டோட்டிக் தான். The solution of radial function RL must be finite. இது வந்து one of the conditions for choosing the wave function. ஒரு wave function நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா r tends to infinity it should exist. போன குவாண்டம் மெக்கானிக்ஸ் 1ல பார்த்தோம். அது மாதிரி r tends to infinity it should disappear. wave function should not be there. come on, திருப்பி ரிப்பீட் பண்றேன் நான். அதாவது r tends to 0 அப்படின்னா wave function should exist இருக்கணும். r tends to infinity அப்படின்னா wave function should disappear. இது வந்து physical acceptable wave function, முக்கியமானது. ஸோ அதன்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா the solution of radial equation r k of r must be finite at the origin r equal to 0. r equal to 0ல வந்து எக்ஸிஸ்டா இருக்கணும். சப்போஸ் r equal to 0 நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து வேனிஷ் ஆயிரும், இந்த டேர்ம் alone will exist. ஆனால் இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிறதுனால இந்த டேர்ம் தான் வந்து பிசிக்கலி அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன், அது கிடையாது. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நீங்க எதை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. r tends to infinity, r tends to 0, sin kr by r, sin r by r, limit r tends to 0, sin r by r, ஆன்சர் வந்து 1. சரியா? இது மறந்துடக்கூடாது. often வந்து it will appear sin r by r when limit tends to 0, ஆன்சர் வந்து 1. அப்ப இந்த டேர்ம் தான் acceptable wave function. when r tends to 0 போடும்போது wave function should exist. wave function will disappear at r equal to infinity. wave function இருக்காது, தூரத்துல இருக்கும்போது இருக்காது, உள்ளுக்கு மட்டும் wave function இருக்கும். அதனால இது மட்டும் தான் acceptable wave function, இந்த இது acceptable wave function கிடையாது. அப்ப ரேடியல் பார்ட் வந்து என்னவா மாறுது, இதா மாறிடுது. இது வந்து ஒரு ஃபேஸ் ஃபேக்டர் இந்த நடுவில் இருக்கு, இதை நம்ம கொண்டு வர போறோம். ஓகே, ஸோ அதுதான் நான் முதல்ல சொன்னது. ஓகே, ஸோ இப்போ வந்து we are going to now ஒரு ஃபேஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து சேர்க்கணும். ஒரு ஃபேஸ் ஃபங்க்ஷன் சைனோட நம்ம வந்து ஒரு ஃபேஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். வாட் இஸ் திஸ் ஃபேஸ் ஆங்கிள்? இது ஃபேஸ் ஆங்கிள் என்னது அப்படின்னா இதுதான் வந்து உங்களுடைய ஃபேஸ் ஆங்கிள். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு வேவ். ஓகே, with respect to your potential E of r க்கும் K of r கொடுத்திருக்கோம். E of r is nothing but 2 mu by h power squared V of r. Okay, E of r equal to 2 mu by h power squared V of r. Suppose V of r potential எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ பார்ட்டிகல் வச்சுக்கோங்க. அந்த வேவ் வந்து இப்படி இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைனை நான் போட்டுருக்கேன், டிரா பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைனை போட்டுட்டேன். சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் சம் பொட்டன்ஷியல், ஒரு அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல் ஒரு மைனஸ் போடுறேன். இந்த வேவ் ஃபங்க்ஷன் டிஃபர் ஆகுது பாருங்க. இதோட பீக் எங்க இருக்கு, முன்னாடி வந்துருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பீக் வந்து முன்னாடி வந்துருது. அது எங்க 0 ஆகுது பாருங்க, இங்க 0 ஆகணும், பட் இதுக்கு முன்னாடியே 0 ஆகுது. அப்ப இது வந்து என்னது, ஃபேஸ் ஃபேக்டர் வந்து இதுல வந்து பாசிட்டிவா இருக்கும், முன்னாடியே 0 ஆயிருக்கு. அடுத்த வேவ் பாருங்க, இட்ஸ் a repulsive potential, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். இதனுடைய பீக் பாருங்க, ஃபர்ஸ்ட் பீக் வந்து தள்ளி இருக்கு, ரெட் லைன் தான் இருக்கு. எங்க 0 ஆகுது, இதுக்கு அடுத்து 0 ஆகுது. அப்ப ஃபேஸ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா லெஸ். ஸோ நெகட்டிவ் ஃபேஸ் ஷிஃப்ட், இதுல வந்து பாசிட்டிவ் ஃபேஸ் ஷிஃப்ட், இதுல வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேஸ் ஷிஃப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எஸ் வேவ், பி வேவ், டி வேவ் எல்லாம் மிக்சர் ஆகுது, இன்டர்ஃபியர் ஆகுது. இன்டர்ஃபியர் டிஃபரெண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ். அந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து இந்த டெல்லை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே, கிளியரா இருக்கா? ஸோ டெல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து மிக்சிங் ஆஃப் ஆல் த சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஆல் த வேவ்ஸ். கரெக்டான வார்த்தை. ஸோ சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஆல் த எஸ் வேவ், பி வேவ், டி வேவ்
கண்டிப்பாக வந்து பேஸ் வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேஸ் இது வந்து பேஸ் ஷிஃப்ட். ஸோ டெல் எல் இஸ் கால்டு பேஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் த இன்சிடென்ட் பிளேன் வேவ் அண்ட் டிஸ்டார்டட் வேவ் ஸ்கேட்டரிங் ஆயிடுச்சு. இட் மெஷர்ஸ் தி அமௌண்ட் பை விச் த பேஸ் ஆஃப் த ரேடியல் ஃபங்க்ஷன் ஃபார் எனி ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் எல் டிஃபர்ஸ் ஃப்ரம் த கரஸ்பாண்டிங் ஒன் ஃபார் இ வி ஈக்குவல் டு 0. இது நம்ம பார்த்தோம். அப்போ வந்து your total wave function becomes psi of r which is equal to Legendre polynomial multiplied by the radial part. Radial part இந்த வந்து நான் கொஞ்சம் மாத்தி எழுதிருக்கேன். ஓகே, ரேடியல் பார்ட் சரியா? அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது உங்களுக்கு? இந்த ரேடியல் பார்ட் இங்க வந்துருச்சு, pl cos θ இங்க நிக்குது. கிளியரா இருக்கா? ஓகே, இப்போ நீங்க வந்து இதை வந்து வழக்கம் போல எக்ஸ்போனன்ஷியலி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா e power ikr e power I del l minus I to the power l e power minus ikr minus e power minus I del l. இந்த e power ikr minus l by 2 ஏற்கனவே போனதுல பார்த்தலாம். e power minus I l by 2 ஞாபகம் இருக்கா? I to the power l இன்னும் வந்து minus I to the power l அதை தான் உங்களுக்கு தூக்கி போட்டுருக்கோம். சரியா? இது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த டேர்முக்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம்? இதை எழுதலாம். அப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் becomes al pl cos θ. இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்ம் உள்ள போனீங்கன்னா இந்த ஓகே, இதை நீங்க வழக்கம் போல தனித்தனியா எழுதலாம். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா எழுதலாம். எப்படி எழுதலாம்? இது வந்து ஒரு பாசிட்டிவ் குவாண்டிட்டி, இது வந்து என்னது? நெகட்டிவ் குவாண்டிட்டி. புரியுதா? this multiplied by this divided by 2ikr, this multiplied by this divided by 2ikr. ரெண்டு டேர்ம் வந்துச்சா? இது மைனஸ் சைன். நான் என்ன பண்றேன்? இந்த டேர்ம் இங்கேயும் இந்த டேர்ம் இங்கேயும் எழுதுறேன், மைனஸ் சைன் எழுதுறேன். என்ன ரீசன்? ஏற்கனவே வந்து நம்ம வந்து பல ஈக்குவேஷன்ல முதல்ல ஒரு மைனஸ் சைன் போட்டு ஒரு ஈக்குவேஷன் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த ஈக்குவேஷன் அதனால வந்து என்ன பண்றோம்? இங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த டேர்ம் மைனஸ் சைன் முன்னாடியும் இங்க வந்து பிளஸ் முன்னாடி பின்னாடி கொண்டு போயிருக்கோம். இங்க வந்து யா கரெக்ட். ஸோ 6.105 டவுட் ஏதாவது இருக்கா? இப்ப நான் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க சொன்னீங்களா? அந்த ஈக்குவேஷன் தான் இந்த இருக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் இதையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல a to the power l வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். இங்க a to the power l இருக்கு, இங்க a to the power l இல்ல. சோ இதையும் கம்பேர் பண்ணுங்க. you will get a to the power l I to the power l e power minus I del l equal to கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இதையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் பாருங்க. a to the power l ஓகே, I to the power l I to the power l இருக்கா? e to the power minus I del l which is equal to I to the power 2l plus 1. இதை கம்பேர் பண்ணுங்க. you will get this. இந்த I to the power l வந்து அந்த பக்கம் போச்சுன்னா I to the power minus l. அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? I to the power l கிடைக்கும். இந்த 2l plus 1 அப்படியே வந்துச்சு. e power minus அந்த பக்கம் போச்சுன்னா plus. So we have found out the expression for al. al கண்டுபிடிச்சாச்சு. So al கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை தூக்கி போடுங்க. So 105ல போட்டீங்க அப்படின்னா al equal to I to the power l 2l plus 1 e to the power I dl pl cos θ. ஓகே, இதோட முடிச்சிட்டோம். இங்க ஒரு I to the power l இருக்கு, இங்க ஒரு e power minus I del l இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கு. இதுல al க்கு பதிலா இந்த இதை போடுறீங்க, இந்த இதை அப்படியே கொண்டு வந்துறீங்க. சந்தேகம் இருக்காதுல? இப்ப I to the power l இருக்கு, இங்க ஒரு I to the power l இருக்கு. நீங்க என்ன எழுதலாம்? I to the power 2l எழுதலாம். இங்க பாருங்க I to the power l இருக்கு, இங்க minus I to the power l இருக்கு. ஆன்சர் 1 போனதுல பார்த்தோம். புரியுதா? சோ அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த I to the power 2l கொண்டு வந்துட்டேன். இங்க வந்து அந்த பிளஸ் 1 இருக்கிறது அப்படி போட்டாச்சு. இப்போ I to the power எதுவுமே இல்லை. கிளியரா இருக்கா? So now comparing this equation with 6.91, இதான் 6.91. இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேர்ம் இது ஈக்குவல், அப்ப இந்த டேர்ம் must be equal to second term. அப்ப இந்த டேர்ம் equal to second term போட்டீங்க அப்படின்னா f of theta 1/2ik the second term which is equal to this term. எல்லாத்துக்கும் புரியுதா? இது வந்து 6.91, இது ஈக்குவேஷன் 6.109. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் it is equal, அப்ப செகண்ட் டேர்ம் must be equal. செகண்ட் டேர்ம் போட்டீங்க அப்படின்னா the second term of this expression is equal to second term of the previous equation 6.109. கிளியரா இருக்கா? சோ இதுல இருந்து நீங்க f of theta கண்டுபிடிக்கலாம். வந்துட்டோம் பாத்தீங்களா? our aim is to find out f of theta. ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா d sigma கிடைக்கும். சோ f of theta வந்து இது எப்படி எழுதலாம்? நீங்க இந்த இதை வந்து அதை அப்படி திருப்பி எழுதியிருக்கேன் நான். ஓகே, திருப்பி அதே இதை கொண்டு வந்திருக்கேன்.
இந்த டேர்ம் வந்து அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். ஓகே, இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மைனஸ் சைன் வந்துருச்சு. புரியுதா? இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். ஸோ இது வந்து மைனஸ் சைடில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து காமன் டேர்ம் வச்சுருக்காங்க. இதில் e பவர் 2i del l இருக்கு, இங்கே ஒரு -1 இருக்கு. காமன் டேர்ம் இதில் எடுத்தோமா? இப்போ e பவர் 2i del l -1 டிவைடட் பை 2i இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு e பவர் i del l வெளியே எடுக்கிறேன். இந்த 1 எப்படி எழுதுறேன் அப்படின்னா, e பவர் i del l e பவர் -i del l எழுதலாமா? ஒண்ணு. அதனால e பவர் i del l இங்க இருக்கு, அதனால e பவர் -i del l வந்துச்சு. புரியுதா? So e பவர் 2i del l -1 divided by 2i எப்படி எழுதலாம்? நீங்க e பவர் i del l sin del l எழுதலாம். இந்த எக்ஸ்பிரஷன் பதிலா இதை நீங்க உங்களுக்கு இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா you will get this equation. ஓகே, so f of theta equal to இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. பாருங்க, இந்த 2i இங்கிட்டு போயிடுச்சு, 1/k வந்துருச்சு. so 1/k வெளியே வந்துருச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். 1/k 2ll sigma l goes from 0 to infinity 2l plus 1 e power I del l sin del l pl cos theta, which is equal to நான் என்ன பண்ணேன் அப்படின்னா fl of theta னு வச்சுக்கிறேன். fl of theta is a partial wave amplitude. It is a basic result of partial wave analysis which gives the scattering amplitude as a sum of contribution for all partial waves. L equal to 0, L equal to 1, L equal to 2 goes on. So it is sum of all partial waves. So இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா that will give you differential cross section. இதை ஸ்கொயர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், இதை அப்படியே நீங்க ஸ்கொயர் பண்ண முடியாது, L இருக்கு, அதனால வந்து L பிரைம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? L equals L prime, L is not equal to L prime. அந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து இந்த கானகர் டெல்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நீங்க ஸ்கொயர் பண்ண முடியும். இதை அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளைட் பை L equal என்ன எழுதணும்? L prime, L dash போடுவீங்க. e பவர் மைனஸ் இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும், அதனால e பவர் மைனஸ் I del l prime sin del l prime pl prime cos theta. நமக்கு ஏற்கனவே தெரியும் டோட்டல் கிராஸ் செக்ஷன், டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன், டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஈக்குவல் டு f of theta square sin theta d theta நம்மளுக்கு தெரியும். இந்த d ஒமேகா இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? இதுல வந்து நீங்க ஒரு தீட்டாக்கு மேல ஒரு 5 இந்த 5 மட்டும் போட்டீங்கன்னா 0 to 2 pi you will get 2 pi 0 to pi f of theta square sin theta d theta தெரியும். அப்ப f of theta கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு இவ்வளவு தூக்கி போட்டீங்க அப்படின்னா you will get sigma t. இந்த இருக்கு. ஓகே, 2 pi by k square. இங்க ஒரு k இருக்கா, இங்க ஒரு k இருக்கணும். சரியா? அந்த k square போட்டுக்கணும் நம்ம. அதனால வந்து இங்க ஒரு 2 pi இருக்கு. Therefore you will get 2 pi by k square. So differential cross section is over. இப்போ we will have to use Legendre formula orthogonality property. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா pl cos theta pl dash cos theta sin theta d theta will give you 2 divided by 2l plus 1 del l l dash 2 divided by 2l plus 1. இது orthogonality property of Legendre polynomial. ஏற்கனவே நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்திருக்கோம். அப்ப இந்த டேர்முக்கு பதிலா நீங்க எதை எழுதலாம் அப்படின்னா 2 divided by 2l plus 1 போடலாம். இங்க ஒரு 2l plus 1, இங்க ஒரு 2l dash ஒரு plus 1 இருக்கு. l equal to l prime போட்டீங்கன்னா ஸ்கொயரா மாறிடுது. அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 pi ஆ மாறிடும். அப்போ ஒரு 2l plus 1 மட்டும் இருக்கும். சரியா நான் சொல்றது? இந்த 2l plus 1, இங்க ஒரு 2l plus 1, l equal to l prime போட்டீங்கன்னா ஒரு 2l plus 1 வரும். அதுவும் இதுவும் ஒண்ணு கேன்சல் ஆயிடுது. அப்போ ஒரு 2l plus 1 மட்டும் வரும். அந்த sin squared இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா l equal to l prime போட்டீங்கன்னா you will get sin square l. இதுதான் complete expression for total cross section. Okay, so del l prime are the partial cross section which correspond to the scattering of particles in various angular momentum of states. Various angular momenta l equal to 0, 1, 2, 3. Summation over l goes from 0 to infinity. The differential cross section, this one consists of a superposition of terms. Summation, so linear combination of. So superposition of terms with different angular momentum states. It gives rise to the interference pattern. I have mentioned interfere ஆகுது pattern between different partial waves corresponding to the different values of l equal to 0, 1 to 3 எல்லாமே interfere ஆயிரும். You will get the final result. Okay, so when v equal to 0, so இப்போ அடுத்து ஒரு சின்ன அதனுடைய ஒரு diversion. When v equal to 0 போட்டீங்க அப்படின்னா all the phase shift del l should vanish. Hence the partial total cross section are 0. Suppose when l equal to 0, first இதுக்கு வச்சுக்கலாம். L equal to 0, low scattering, very weak scattering வச்சுக்கோங்க. Then the scattering amplitude become f of theta equal to 1 by k
இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது உங்களுக்கு L = 0ல இந்த மாதிரி வந்துருச்சு. அண்ட் L = 0ல வந்து P0 cos θ ஆன்சர் வந்து 1. அதனால வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா L = 0 வீக் ஆம்ப்ளிடியூடுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல, அதனால என்ன பண்ணணும், ஒரு e பவர் மைனஸ் போட்டுக்கிறீங்க, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get 1/k² sin square del = 0 for L = 0. ஸோ சிக்மா போட்டிங்க அப்படின்னா you will get again the same formula we have to use. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா we can obtain 4/k² sin square del naught for L = 0. So this is for the S wave, ஒரு டைவர்ஷன் மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஃபார் த S wave. அது முதல்ல கண்டுபிடிச்சது டோட்டல். வீக் ஆம்ப்ளிடியூட் வீக் ஸ்கேட்டரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா S = S வேவ்க்கு L = 0 போட்டிங்கன்னா you will get this factor and this square of this factor scattering amplitude will give you total cross section. Okay. இப்போ very important short question, optical theorem னா என்னன்னு கேட்பாங்க. optical theorem probably we would have studied in optics. சரியா? ஆனா ஆப்டிக்ஸ்ல முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, இது பின்னாடி வந்தது. அதனால தான் இதை வந்து குவாண்டம் தியரி, ஆப்டிக்கல் தியரி இன் குவாண்டத்தில் முதல்ல ஆப்டிக்கல் தியரம் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த நேம் வந்து அப்படியே ஆப்டிக்கல் தியரம்னே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ when θ = 0 போடுங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து when θ = 0, θ = 0 அப்படின்னா என்ன அர்த்தம், e⁻ik.r e⁻ikr cos θ இன்சிடென்ட் ஆங்கிள். சரியா? θ = 0 இந்த சேம் டைரக்ஷன், இன்சிடென்ட் டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷன். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் சொல்றாங்க. ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட், அதாவது you have incident particles, இது ஒரு டார்கெட் இருக்கு, டார்கெட்ல போய் மோதுது, மோதிட்டு ஸ்கேட்டர் ஆகி சம் பார்ட்டிகல்ஸ் will go. கரெக்டா? மீதி பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுவோம், கண்டுக்காம போகுது பாத்தீங்களா, அது வந்து அன்டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல்ஸ், அன்டிஃப்ளெக்டட். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரே டைரக்ஷன்ல போறது வந்து ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் f of θ, f of 0. ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஈக்குவேஷன் 6.115 ஏற்கனவே தெரியும். அதுல இந்த e⁻i∆l வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, cos ∆l plus I sin ∆l. இந்த sin ∆l அப்படியே இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get cos ∆l, இங்க ஒரு sin ∆l cos ∆l வந்துருது, பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா I sin square ∆l. இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் f of 0 வந்து நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/k sigma 2l plus 1 sin square ∆l எழுதலாமா? நம்ம ஏற்கனவே தெரியும் sigma t = 4/k², இது ஏற்கனவே தெரியும், கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் நம்ம. ஓகே, டோட்டல் கிராஸ் செக்ஷன் பார்த்தோம் நம்ம. இப்போ 4/k எடுத்துக்கோங்க, 1/k 2l plus 1 sin square ∆l எப்படி எழுதலாம், நீங்க im f of 0 எழுதலாம். அப்ப sigma t = ஒரு 4π, இங்க ஒரு k இருக்கும், இன்னொரு k அந்த பக்கம் போயிடுச்சு, அதனால 4/k im f of 0 θ = 0. மீனிங் வந்து f of 0 னா θ = 0. இது மீனிங், இதுக்கு வந்து பேர் வந்து ஆப்டிக்கல் தியரம். ஸோ ஆப்டிக்கல் தியரம் வந்து ரிலேட்ஸ் த ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகே, இன்சிடென்ட் டைரக்ஷன், ஃபார்வர்ட் டைரக்ஷன் டு த டோட்டல் ஸ்கேட்டர் கிராஸ் செக்ஷன். இது எதை குறிக்குது அப்படின்னா, எதை மீன் பண்ணுது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி மீன் பண்ணுது. ஐ வில் எக்ஸ்பிளைன் கிளியர். இப்போ θ = 0 போட்டோம்னா ஜஸ்ட் நவ் ஐ செட் இன்சிடென்ட் வேவ் டைரக்ஷன் சொன்னேன். அப்போ sigma t = 4π/k imaginary part of f of 0. சரியா? ஸோ 4π/k டைம்ஸ் imaginary part of f of 0. அதான் மீனிங். அது total cross section is 4π/k times the imaginary part of forward scattering amplitude. ஸோ இது வந்து எதை சொல்லுது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆப்டிக்ஸ்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம், அதை வந்து ரிமெம்பர் பண்ண வைக்குது. The physical origin of this theorem is consideration of probability. என்ன மீனிங்? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இங்க வருது. இங்க சில பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டுக்காம அன்டிஃப்ளெக்டா போகுது, some particles will be scattered and they go. For example 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பார்ட்டிகல்ஸ் இங்க வருது, 100 பார்ட்டிகல் அந்த பக்கம் போயிடுச்சு. நீங்க எத்தனை பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர் ஆயிருக்கும்? 1000 பார்ட்டிகல்ஸ் வந்து வருது, 100 பார்ட்டிகல்ஸ் கண்டுக்காம போயிடுச்சு, ரிமைனிங் பார்ட்டிகல்ஸ் 900 பார்ட்டிகல்ஸ். அப்ப 900 plus 100 that will give you 1000. சரியா? அப்ப கன்சர்வேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கன்சர்வேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி, கன்சர்வேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து திஸ் will work out. அதுதான் இங்க சொல்றோம். The physical origin of this theorem is the conservation of particles. The beam emerging after scattering along the incident direction θ = 0 contains less particles than the incident beam. So undeflected particle வந்து ஒரு பார்ட்டிகல் இருந்துச்சு லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா scattered particles அதிகமா இருக்கும். Since the number of particles are scattered in various directions, 1000 இருக்கு, நீங்க அந்த பக்கம் மெஷர் பண்ணி பாக்குறீங்க 100 தான் இருக்கு அப்படின்னா மீதி 900 பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்கும், ஸ்கேட்டர் ஆயிருக்கும்.
இதுதான் இது மீன் பண்ணும். So this decrease in the number of particles is measured by the total cross section sigma is the number of particles removed from the incident beam along the incident direction is proportional to sigma or with the or otherwise imaginary part of f of 0. So this optical theorem in the relation in optics lies between the observation coefficient and the imaginary part of complex of indices. So இதுதான் வந்து optical theorem நீங்க வந்து முடிக்கணும். So just to recall பண்ணீங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பார்ஷியல் அனாலிசிஸ். அதுல வந்து இன்சிடென்ட் வேவ் எப்படி பண்ணோம், e power I k naught dot r e power I k r cos theta. அதை வந்து நீங்க எப்படி மாற்றணும், ஸ்பெரிக்கல் வேவா நீங்க வந்து கொண்டு வரணும். அப்போ ஸ்பெரிக்கலா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்பெரிக்கல் பொட்டன்ஷியல் சிமெட்ரியா நீங்க எடுத்துக்கணும். ஸ்பெரிக்கல் பொட்டன்ஷியல் சிமெட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னுடைய வேவ் ஃபங்க்ஷனா இருக்கும், ரேடியல் மல்டிப்ளைட் பை ஆங்குலர் பார்ட்டா இருக்கும். ஆங்குலர் பார்ட் ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ், ரேடியல் பார்ட் வந்து பெசல் ஃபங்க்ஷன், ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து இதோட ஏரியா. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து வரிசையா கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து எதை கொண்டு வந்தோம், நம்ம எஃப் ஆஃப் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, ஃபார் டிஃபரண்ட் குவாண்டம் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எஃப் ஆஃப் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுல இருந்து ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ டோட்டல் கிராஸ் செக்ஷன். அப்புறம் அதுக்கு அடுத்து when theta equal to 0 போட்டீங்க அப்படின்னா this will lead to optical theorem. Okay, so we can wind up this section. Thank you students, bye.